ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மெதுவான ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்லிடுறேன். அரை கிலோ பச்சரிசி எடுத்துக்கோங்க. அரை கிலோ புழுங்கலரிசி, நல்ல தோசைக்கு போடுற அரிசியை புழுங்கலரிசி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குண்டாக இருக்கும் தோசைக்கு போடுற அரிசி, அதனால் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அரை கிலோ 150 பருப்பு, தோல் நீக்கிய பருப்பு, உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் உப்பு, 1 பிஞ்ச் சோடாப்பு, அரை டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இதை நம்ம மாவு ஆட்டினதுக்கப்புறம் அதில் சேர்க்க போகிறோம். ஆட்டும் போது சேர்த்துக்கிடுவோம். இதில் வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி ஆப்பம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ அரை கிலோ எடுத்த பச்சரிசி, புழுங்கலரிசி, வெந்தயம் 3 ஒன்றா ஊற வச்சுருக்கேன். அப்புறம் அந்த 150 பருப்பு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆப்பத்துக்கு அரைக்கலாம். 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம ஆப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் தேவைப்படுறவங்க சுகர் சேர்த்துக்கலாம். அதாவது சின்ன பிள்ளைங்க சுகர் சேர்க்காமல் சாப்பிட மாட்டாங்கன்னா சுகர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இப்போ வயசானவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு நேந்திரம்பழம் எடுத்துருக்கேன். நான் நேந்திரம்பழத்தை ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நைஸாக ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ண நேந்திரம்பழ பீசஸை அந்த தேங்காய் பாலுக்குள்ளே போட்டுக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக. இது ஆப்பத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ஆப்பம், பழம், தேங்காய் பால் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ ஆப்பச்சட்டியை அடுப்பில் வச்சுட்டோம். இதான் ஆப்பம் சுடுற பாத்திரம். நான்ஸ்டிக் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதில் லைட்டாக மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒட்டாமல் அப்படியே அழகாக வந்துடும். சிம்மில் வச்சுருங்க. கல் சூடானதுக்கப்புறம் நம்ம மாவை ஊற்றலாம். இப்போது நான் ஆப்பத்துக்கு நான் சொன்னதெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுட்டேன். நல்லா இந்த பதத்தில் ஆட்டி எடுத்துக்கோங்க. இதோட சோடாப்பு 1 டீஸ்பூன் நம்ம எடுத்து வச்ச சோடாப்பை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். 2 டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்ப மாவு 5 மணி நேரம் புளிக்க வைக்கணும். உங்களுக்கு ஆட்டி வச்சு 5 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் ஆப்பம் சுட முடியும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் சுடணும். ஆட்டி வச்சு 5 மணி நேரம் ஆகணும். அதுக்கப்புறம் இதை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சுடணும். இப்போது நமக்கு ஆப்ப கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதில் ஆப்ப மாவு ஊற்ற போகிறோம். 2 கரண்டி மாவு ஊற்றிட்டு அந்த ஆப்பச்சட்டி அப்படி லேசாக தூக்கி சுற்றி விட்டிங்கன்னா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆயிரும் அந்த மாவு. எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ அதோட நம்ம மூடி வச்சிடுறோம். மூடி வச்சு சிம்மில் வச்சிடுறோம். சிம்மில் வச்சிட்டோன்னா ஒரு 2 மினிட்ஸ் 2 or 3 மினிட்ஸில் நல்லா ஆப்பம் வெந்துடும். அப்புறம் எடுத்துடலாம். ஆப்பம் நல்லா வெந்துருச்சு. நல்லா சுற்றி விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதில் இந்த தேங்காய் பால் பீசஸை போட்டு நம்ம வச்சுருக்க அந்த நேந்திரம்பழத்தையும் போட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பிள்ளைங்க ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். நம்மளோட ஆப்பம் தேங்காய் பால் ரெடி.